தங்கச்சி இருக்காங்க. நாங்கள் 2 பேருமே வந்து எங்கள் அம்மாவுக்கு சிசேரியன். ஏம்மா அவங்க பெற்றுக்கிட்டாங்க, நீங்கள் ஏம்மா சிசேரியன்னா? உள்ளே போனேன், எனக்கு பயம் வந்துருச்சு. அந்த பயத்தை கொடுத்தது யாரு? செக்கப் போனியா? போனேன். போகலன்னு சொன்னால் உங்களுக்கு 10 விளக்கம் கொடுக்கணும். முதல்ல அது வலியே கிடையாது. என் குழந்தை எப்போ எங்கே இறங்குதுங்கிறத கவனிச்சோம்னா அதை நம்ம கத்தவே மாட்டோங்கிறது என்னோட 2வது பிரசவ அனுபவம். இப்போ 3வது கருவுற்றிருக்கேன். 3 மாதம் ஆச்சு. அம்மா வர்றதுக்குள்ள நானே என்னோட கழிவுகள் எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி குழந்தைக்கு பச்சை தண்ணி ஊற்றி குளிக்க வச்சு வெளியே அனுப்பிச்சுட்டு நான் பச்சை தண்ணியிலே குளிச்சு நைட்டி போட்டு வந்து படுத்தாச்சு. இன்னைக்கு நான் ஒரு ஆள், நாளைக்கு என் பின்னாடி நிறைய பேர் வந்து உட்காருவாங்க, அப்புறம் பார்த்துக்கோங்க அப்படின்னால அப்போ முடிவு பண்ணேன், சரி நம்ம என்னென்ன தவறுகள் வந்து செஞ்சோம், முதல்ல மாமியார் வீட்டில் இருக்கக்கூடாது. நான் என்ன பண்ணுறேன்னா, நான் பெருமைப்படுறதை என் ஒய்ஃபை நினச்சிதான். எனக்கு அப்போ நான் நினச்சேன் நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன்னு பார்த்தேன். ஆனால் நீங்கள் ஒரு சமுதாயமே உட்காந்துட்டு இருக்குங்கிறது இப்போ தான் தெரிஞ்சுது. இப்போ அடுத்து வந்து சொன்னாங்க எல்லாருமே வந்து பிள்ளை பேர் சரி, அது நடந்தாச்சு, அது பெண் சார்ந்த புரிதல். அடுத்து பார்த்தீங்கன்னா அலைக்கழிப்புகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து வீரமாக தீரமாக எதிர்த்து ரொம்ப அருமையாக, இது ஏன் உரிமைப்பா, இது நான் வந்து என்ன மருத்துவ தேர்வு என்னோட தேர்வு, நான் என் குழந்தை எங்கே பிரசவிக்குங்கிறது என்னுடைய உரிமை அப்படின்னு பயப்படாமல் ஒடுங்காமல் உரிமையை பேசி அந்த குழந்தைக்கான அந்த பிறப்பு சான்றிதழ்ங்கிறது ஒரு காகிதம் தான் இருந்தாலும் அதையும் ரொம்ப அழகாக எங்கே பேசணுமோ எங்கே யார்கிட்ட பேசி எப்படி வாங்கணுமோ ரொம்ப அருமையாக பேசி வாங்கின நம்ம சகோதரி வந்திருக்காங்க. அவங்களோட அனுபவத்தை பகிர்வாங்க. நிச்சயமாக வந்து வீர மங்கைகள் விளைஞ்ச மண் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம சகோதரி வந்து ஒரு சிறந்த ஒரு உதாரணம். அவங்களோட அனுபவத்தை கேட்போம். என் பேர் ஸ்ரீஜா, கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். என் கணவர் விக்னேஷ், பொண்ணு பெரிய பொண்ணு ஸ்ரீ விக்னதா, சின்ன பொண்ணு ராவணிகா ஸ்ரீ. நாங்கள் வந்து எனக்கு 21 வயசில் திருமணம் நடந்தது. காதல் திருமணம் தான். ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆனதுமே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் எப்பவும் போல புரிதல் இல்லை, யாரோட தொடர்பும் கிடையாது. எப்பவும் போல் ஹாஸ்பிட்டல் போனோம், செக்கப் போனோம். ஃபஸ்ட்டு மாதம் நடந்தது. அந்த குழந்தை வந்து எனக்கு அபோஷன் ஆகிடுச்சு. அபோஷன் ஆகி கூட நான் திருப்பி ஹாஸ்பிட்டல் போய் அது சரி பண்ணணுங்கிறத கவனிக்கலை. நான் வீட்டிலே இருந்துட்டேன். ஆனால் 1 மாத காலமும் எனக்கு வந்து மாதவிடாயை தொடர்ந்து ஆகிக்கிட்டே இருந்தாங்காட்டிக்கு அப்புறம் சில பேர் சொன்னாங்காட்டிக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சுக்கு போனோம். அங்கே போய் அங்கே நடந்த கொடூரங்களும் ஒரு பிரசவம் பார்க்குற இடம் வந்து எப்படியெல்லாம் கொடுமை நடக்கும் அப்படிங்கிறதுல பார்த்து இவ்வளோ பயப்படுத்துகிறாங்களா மனுஷங்களை அப்படின்னு சொல்லிட்டு இனி குழந்தையே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து வெளியே வந்தேன். அதுக்கப்புறமா ஒரு ஹீலர் பாஸ்கர் சாரோட ஒரு வீடியோ வந்து பார்க்குற மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் மணிமொழி மேமோட ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். 1 வருட காலம் வந்து எனது உடலை வந்து இயற்கைக்கு வந்து தயார்படுத்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் நானும் என் கணவருமே வந்துட்டு இனி குழந்தைன்னு பிறந்துச்சுன்னா நமக்கு வீட்டில் இயற்கை முறையில் தான் பிறக்கணும், நம்மளோட வாழ்வியலும் இனிமேல் இயற்கையை நோக்கி தான் வந்து நகர்த்தப்படணும் அப்படிங்கிறது வந்து முடிவெடுத்தோம். 1 வருஷம் கழித்து என்னோட பெரிய பொண்ணு வந்து கருவுற்றா. வீட்டில் சொன்னோம். வீட்டில் வந்து யாருக்குமே இந்த புரிதல் வந்து கிடையாது. ஆனால் எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவை பெற்றவங்க, வேலைக்கு போயிட்டு வந்தேன், இப்படி நின்ன குழந்தை பிறந்துச்சு, இடி இடிச்சது குழந்தை பிறந்துச்சு. அப்போ ஆனால் எங்கள் அம்மா எனக்கு என் தங்கச்சி இருக்காங்க. நாங்கள் 2 பேருமே வந்து எங்கள் அம்மாவுக்கு சிசேரியன். ஏம்மா அவங்க பெற்றுக்கிட்டாங்க, நீங்கள் ஏம்மா சிசேரியன்னா? உள்ளே போனேன், எனக்கு பயம் வந்துருச்சு. அந்த பயத்தை கொடுத்தது யாரு? அங்கே இருக்க டாக்டர்ஸ். அதனால தானே காய்ச்சல் வந்து உங்களுக்கு வந்து சிசேரியன் பண்ணாங்க. அப்போ அது சின்ன வயசுலேருந்தே அந்த இது வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து பதிஞ்சிருச்சு, பயப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு பொண்ணு கருவுற்று ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயுமே போகலை, ஸ்கேன் எடுக்கலை, இயற்கை முறையில் வாழ்ந்து வந்தோம். வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க, செக்கப்புக்கு போனியா? போனேன். போகலன்னு சொன்னால் உங்களுக்கு 10 விளக்கம் கொடுக்கணும். போயிட்டேன்னு ஒரு வார்த்தையோடு நிறுத்திட்டேன். ஸ்கேன் எடுத்தியா? எடுத்துட்டேன். குழந்தை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இப்படியே 9 மாதத்தையும் பொய் சொல்லி நகர்த்திக்கிட்டே போனேன். கடைசியில் எனக்கு பனிக்கூடம் வந்து உடஞ்சிது. 36 மணி நேரம் கழித்து எந்த ஆங்கில மருத்துவம் பனிக்கூடம் உடைந்ததும்
பெண் பிரசவிக்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னா செத்து போயிடுவா அப்படிங்கிறது சொல்லுதோ அதே மருத்துவத்தில் தான் நானும் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து வந்தேன். 36 மணி நேரம் கழித்து தான் என் பெரிய பொண்ணு பிறந்தா. பனிக்கூட உடஞ்சதும் நான் என் வீட்டுக்கார்ட்ட மட்டும்தான் சொன்னேன், ஏங்க இந்த மாதிரின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே தான் இருந்தோம். சாப்பிடலை. அதுக்கப்புறம் நான் நீ சாப்பிட்டா வெளியே வந்து இவங்கெல்லாம் எங்கள் அத்தை மாமாலாம் நார்மலாக வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நான் அவங்கக்கிட்ட பாவனை காமிச்சிட்டு இருந்தேன். வலிங்கன்னு சொல்ல முடியாது, அந்த பிரசவ உணர்வு வரும்போது கூட நான் வெளியே அவங்கக்கிட்ட காமிக்க. அவங்க கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன் ரூம்குள்ளேயே இருக்கேன், வெளியே வர வேண்டியதானே, என்னாச்சு எதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். எங்கள் அத்தை ரச சாப்பாடு பிணைஞ்சு வந்து கொடுக்குறாங்க, சாப்பிடு அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டும் இருக்கேன். அந்த சமயத்தில் சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு மறுநாள் ஆயிடுச்சு, 2 நாள் ஆயிடுச்சு. யார்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அப்படியே ரூம்குள்ளே மட்டும்தான் இருக்கேன் நான். அப்புறமா அங்கே நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம். அங்கே கீழே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரெப்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து சும்மா இருப்பாங்களா? எங்கள் அத்தைக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே சந்தேகமும் வந்துருச்சு, கடைசி நிமிஷத்தில் தெரியவும் வந்துருச்சு. எல்லாம் ரவுண்டு கட்டிட்டாங்க. கீழே இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்க எல்லாம் தூக்கி வலு கட்டாயமாக கொண்டு போய் போலீஸில் விட்டுருவேன் அப்படி இப்படின்னு மிரட்டி காரில் ஏற்றி விட்டுட்டாங்க. இறைவா, கார்லேயே குழந்தை பிறந்துடணும், ஏன்னா எனக்கு தெரியும் அவள் பிறக்கிற நேரம் வந்துருச்சுன்னு. ஏன்னா அந்த உணர்வு வந்து நமக்கு தெரியும். ஸ்கேனுக்கு அவசியமே கிடையாது. குழந்தை எந்தெந்த இன்ச்சில் எத்தனை சென்டிமீட்டர் வருதுங்கிறது ஒரு தாயினால உணர முடியும். வலின்னு நினைச்சா உணர முடியாது. என் குழந்தை எந்த நேரத்தில் இருக்கா, எந்த இடத்துல இருக்கான்னு சொல்லி கவனிச்சோம்னா கண்டிப்பாக நம்மளால உணர முடியும். மருத்துவமனைக்கு போயாச்சு வாசலுக்கு. இதுவே இதுவரைக்கும் நீ கொண்டு வந்துட்டு வாசல்லே பிறந்துடணும் அப்பவும் மனசுக்குள்ள நினைக்கிறேன். உள்ளே போய் டாக்டருக்கு வேலையே இல்லை. உள்ளே போனதும் நம்ம பாப்பா வெளியே வந்தாச்சு, திருப்பி அப்படியே திரும்பி வீட்டுக்கும் வந்தாச்சு. அதனால அவங்களுக்கு எந்த தடுப்பூசியும் போடல, ஒன்றும் பண்ணல. அப்போ முடிவு பண்ணேன், சரி நம்ம என்னென்ன தவறுகள் வந்து செஞ்சோம். முதல்ல மாமியார் வீட்டில் இருக்கக்கூடாது. 2வது யாருக்குமே நம்ம வந்து முகத்தில் வந்து காட்டவே கூடாது அப்படிங்கிறது வந்து உணர்ந்தேன். அப்புறம் இங்கிலீஷ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது இவங்க இவ்வளோ சாதாரணமாக இருக்காங்க, வலிங்கிறது கொஞ்சம் கூட காட்ட மாட்டேங்கிறாங்களே, எப்படி இருக்கும், அப்போ இவங்களுக்கெல்லாம் வலிக்காதான்? இந்த கேள்விகள்லாம் இருக்கும்போது தான் 2வது குழந்தை கண்டிப்பாக வீட்டில் பண்ணியே ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது அடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. முதலுக்கு பண்ண மாதிரி பண்ணாதீங்க, 2வதுக்கு ஆஸ்பத்திரி போயிருங்க அப்படின்னு. சரி சரி, அப்பவும் அதே பதில், சரி சரி. அதுக்கப்புறமா 2வது குழந்தைக்கு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். 10 நாளைக்கு முன்னாடியே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து எனக்கு வந்து பிரசவ உணர்வு வந்துச்சு. முதல் மாதம் 2வது மாதம்லாம் நான் எப்போ என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதே தான் சாப்பிட்டேன். ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடல. ஜங்க் ஃபுட் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக என்னென்னலாம் இயற்கையாக சாப்பிட முடியுமோ அது எல்லாமே சாப்பிட ஆரம்பித்தேன். எனக்கு பிரசவ உணர்வு வரும்பொழுது என் கணவர் வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறாரு. காலையில் விடிய காத்தால 4 மணி இருக்கும்போது எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடக்கிறது, படியேறி இறங்குறது, இந்த வாட்டி மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் இல்லை வெளியே. எங்கள் அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. எங்கள் அம்மா வந்து கேட்கும்போது என்னோட கடைசி நிமிஷம் என்னோட பிரசவம் வந்து ஆயிரும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்காருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு. அப்புறம் எங்கள் அம்மா எந்திரிச்சிட்டு துணி துவைக்க போகிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் நடந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன், கம்பளி மூடி படுத்துட்டு. எங்கள் அம்மா இப்படி போனதை நான் பாத்ரூம்குள்ளே போயிட்டு கதையை சாட்டி எங்கள் அம்மா துணி துவைச்சிட்டு வெளியே வராங்க. பாப்பா கையில் இருக்கா. அவ்வளோதான். பக்கத்து வீட்டு யாருக்குமே எதுவுமே தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கள் அம்மாட்ட வெளியே போய் சொல்கிறாங்க, ஏதோ குழந்தை அழுகிற சத்து கேட்குது. இப்போதாங்க அவன் நடந்துட்டு இருந்தா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி. ஐயோ குழந்தை அழுகிற சத்து கேட்குது, நீங்கள் போய் பாருங்கள். பார்த்தா நானும் என் குழந்தையும் படுத்துட்டு இருக்கோம். எங்கள் அம்மா அப்படியே ஒரு நிமிஷம் அவங்களுக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப சுலபமாக கத்தாமல் நம்ம அது வலின்னு உணரக்கூடாது. முதல்ல அது வலியே கிடையாது. என் குழந்தை எப்போ எங்கே இறங்குதுங்கிறத கவனிச்சோம்னா அதை நம்ம கத்தவே மாட்டோங்கிறது என்னோட 2வது பிரசவ அனுபவம். என் குழந்தை வந்துருச்சு. வந்து ஒரு 5-10 நிமிஷத்துலேயே
மறுபடியும் வந்துவிட்டது. அதுக்கப்புறமா எங்கள் அம்மாவுக்கு வந்து ரத்தத்தை பார்த்தா மயங்கி விழுந்துருவாங்க. அதனால எங்கள் அம்மா வர்றதுக்குள்ளே நானே என்னோட கழிவுகள் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி குழந்தைக்கு பச்சை தண்ணி ஊற்றி குளிக்க வச்சு வெளியே அமுச்சுட்டு நான் பச்சை தண்ணியிலே குளித்து நைட்டி போட்டு வந்து படுத்தாச்சு. அப்போது சுடு தண்ணி தான் குளிக்கணும், பச்சை தண்ணி தான் குளிக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக இந்த ஜன்னி வரும்னு சொல்லுவாங்க. பிரசவ டைமில் பெண்களுக்கு வந்து ஜன்னி வரும்னு சொல்லுவாங்க. அது வராமல் தடுக்கணும்னா வேப்பெண்ணெயை வந்து பிரசவித்த உடனே காலையும் உள்ளங்காலிலையும் உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி விடணும். கடுகு வந்து முதல்ல அரைச்சி வச்சிருக்கணும். கடுகு சாப்பிட்டா சூடு, அதனால ஜன்னி வராது. கடுகு சாப்பிட்டு 3 மணி நேரம் கழிச்சு 3 மணி நேரம் கழிச்சு வேப்ப எண்ணெய் குடிச்சோம்னா அந்த பிரச்சனையெல்லாம் வராது. அதனால ரொம்ப சுலபமானது. அப்போ வரைக்கும் எங்களுக்கு இந்த குழுவை பற்றியும் தெரியாது, யாரோட உதவியும் கிடையாது. என் குழந்தைக்கு நான் பர்த் சர்டிஃபிகேட்டும் வாங்கலை, பெரியவளுக்கும் வாங்கலை, சின்னவளுக்கும் வாங்கலை. அதுக்கப்புறம் ஸ்கூல் சேர்த்துணுங்கும் போது தான் இந்த பிறப்பு சான்றிதழோட தேடுதல் வந்து போகுது. அந்த தேடுதலின் வழியாக தான் குழுவை வந்து அடைஞ்சேன். இப்போ இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன். அப்போ நான் நினச்சேன் நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன்னு பார்த்தேன். ஆனால் இங்கே ஒரு சமுதாயமே உட்காந்துட்டு இருக்குங்கிறது இப்போ தான் தெரிஞ்சது. பிறப்பு சான்றிதழ் வந்து குழுவில் இருக்கிறவங்க உதவி மூலியமா வாங்கினேன். லேட்டாக பதிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலக்கடிச்சாங்க. சின்ன பாப்பாக்கு வீட்டுக்கு பிறந்தவளுக்கு சீக்கிரம் கிடைச்சிருச்சு, ஆஸ்பத்திரியில் பிறந்தவளுக்கு கிடைக்கல. அதனால என்ன பண்ணோம்னா நிறைய மனித உரிமை இங்கே கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கேயும் பஞ்சாயத்தாச்சு, அங்கேயும் பண்ணோம், நிறைய ஃபேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இங்கே போ அங்கே போன்னு சொல்லி ரொம்ப அலக்கடிச்சாங்க. எனக்கு கொடுத்தாதான் நான் இங்கேருந்து போவேன், இல்லைன்னா போக முடியாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, யாரை வேணாலும் கூப்பிட்டுக்க நீ அப்படின்னு சொல்லி போய் ஆஃபீஸில் போய் உட்காந்தாச்சு. சுகாதாரத்துறை ஆஃபீஸில் போய் உட்காந்ததுக்கப்புறம் உடனே அவங்க வந்து பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து என்னோட உரிமை, நீங்கள் கொடுக்கலைன்னா இதுக்கப்புறம் நீங்கள் பின்விளைவுகள் வந்து நீங்கள் தான் அனுபவிக்கணும். உங்களை வேலையை விட்டு தூக்கறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு. இன்னைக்கு நான் ஒரு ஆள், நாளைக்கு என் பின்னாடி நிறைய பேர் வந்து உட்காருவாங்க, அப்புறம் பார்த்துக்கோங்க அப்படின்னால சொல்லி நம்ம தைரியமாக பேசினதுக்கு அப்புறம் தான் அவங்க சரி போ அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுட்டாங்க. இப்போ 3வது கடவுட்டு இருக்கேன். 3 மாதம் ஆச்சு. இறைவனுக்கு நன்றி, இயற்கைக்கும் மிக்க நன்றி. உங்க எல்லாருக்கும் இந்த சந்தோஷம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். பரவாயில்ல. நான் என்னென்ன சொல்லணும்னு நினச்சனோ என்னோட மனைவி எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டாங்க. நான் எனக்கு பேசுகிறக்கார டைமே இல்லை, ஏன்னா எல்லாமே அவங்களே சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா நான் பெருமைப்படுறதை என் ஒய்ஃபை நினச்சி தான். ஏன்னா இவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க, எல்லாமே முயற்சி எடுத்திருக்காங்கன்னு அவங்களோட முடிவு தான். நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னேன், சிம்பிளாக சொன்னேன், அம்மா எனக்கு வந்து இயற்கையாக குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை, சின்னதுலேருந்தே சொன்னேன். அவங்க வந்து ஃபஸ்ட் ஆரம்பத்தில் கல்யாணம் ஆனப்போ ஒரு 6 மாதத்துலேயே சொன்னேன், அம்மா இந்த மாதிரி இருக்குது பண்ணலாமா, என்ன நீங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். என்ன இல்லை எனக்கு இன்னும் அந்த புரிதல் இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அபார்ஷன் ஆச்சு, அபார்ஷன் ஆனோன்னே டக்குன்னு அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க தான் வழி நடத்திக்கிட்டாங்க. சொன்ன விஷயத்த அவங்க கடைபிடிச்சிட்டாங்க, கரெக்டாக இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ.